அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை அமைதியா இருந்தவன். சில பேர் சத்தமாக பேச மாட்டாங்க, ஆனால் அவங்களோட அமைதி தான் பலருடைய வாழ்க்கைகளை மாற்றும். இந்த கதை ஒரு அமைதியான மனிதனை பற்றியது, ஆனால் அவனுடைய முடிவு எல்லாரையும் பேச வைக்குது. அரவிந்தன் ஒரு அரசு அலுவலக கிளர்க்கு. அதிகம் பேச மாட்டான், எல்லாத்தையும் கவனிச்சுதான் செய்பவன். செல்வி ஒரு சிங்கிள் மதர். அவள் மகன் அரவிந்த் ஆஃபீஸ்க்கு அவங்க அம்மாவோட அடிக்கடி வருபவன். மோகன் வயது ஒரு 45 இருக்கும். ஆஃபீஸில் ஒரு மூத்த அதிகாரி. அதிகாரத்தை பயன்படுத்தியே பழகியவர். அரவிந்தன் எப்பொழுதுமே ஆஃபீஸ்க்கு டைமுக்கு வருவான். ஃபைல்களை சரியாக மெயின்டைன் பண்ணுவான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டு என்று அமைதியாக செல்பவன். அதனால் யாருக்கும் அவன் மேலே பெருசாக கவனம் இல்லை. ஒரு நாள் செல்வி ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க வராங்க. வீட்டு மனை பட்டா சம்மந்தப்பட்டது. பல முறை ட்ரை பண்ணியும் அப்ரூவல் ஆகலை. பிரச்சனை என்னன்னா மோகன் ஆஃபீஸர் தான். செல்வியிடம் இந்த ஃபைல் முன்னாடி போகணும்னா கொஞ்சம் புரியுதா? செல்வி புரிஞ்சுக்கிறாள். லஞ்சம். ஆனால் அவளுக்கு கொடுப்பதற்கு ஏதும் பணம் பெரிதாக இல்லை. அரவிந்த் இந்த முழு உரையாடலையும் மௌனமாக பார்க்கிறான். பார்த்துவிட்டு எல்லா ஃபைலையும் ஸ்கேன் பண்ணுறான். தேதி மற்றும் மற்ற விவரங்களை எல்லாம் நோட் பண்ணி வைத்துக்கிட்டு அமைதியாக போகிறான். ஒரு நாள் செல்வியின் மகன் ஸ்கூல்ல இருந்து வரும்போது செல்வியும் அவளது மகனும் பேசிக்கிட்டே வராங்க. அம்மா, நம்ம வீடு எப்போ நம்ம பேரில் வரும்? கேட்ட உடனே செல்வி அழுதுகிட்டே, அதுக்கெலாம் நம்மக்கிட்ட நிறைய பணம் வேணும்ப்பா, அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறா. இதை யதார்த்தமாக தூரத்துலேருந்து அரவிந்த் பார்க்குறான். அந்த நாள் அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். செல்வி சம்மந்தப்பட்ட அனைத்து ஃபைல்கள், மோகன் சம்மந்தப்பட்ட முழு எவிடன்ஸையும் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறான். அங்கே ரெய்டு நடக்குது. மோகன் கைதாகிறாரு. ஆஃபீஸே ஒரே ஷாக்கு. மோகன் கைதானவுடன் வேலையெல்லாம் வேகமாக நடக்குது. யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் பணமும் வாங்காமல் நடந்துக்கிட்டு இருக்குது. உண்மையா நேர்மையா? செல்வியின் ஃபைல் அப்ரூவ் ஆகுது. அவள் மகன் அரவிந்திடம் கேட்குறான், அங்கிள், நீங்கள் போலீஸா என்று. அரவிந்த் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், இல்லைப்பா, நியாயமாக வேலை பார்க்குற ஒரு கிளர்க்கு தான். ஹீரோவாக பெரிய பவர்லாம் தேவையில்லை. சத்தம் இல்லாமல் கூட நீதி செய்யலாம். நன்றி.